ஒரு ராஜா. சரியா? அந்த ராஜா என்ன பண்ணாங்க, ரொம்ப திறமையாக ஆட்சி செய்வேன்னு நினைப்பாங்க. அந்த ராஜா டெய்லி என்ன பண்ணுவார், ஒரு காக்கைக்கு உணவு வைப்பார். நம்முடைய ஐதீகம்னா காக்கை முன்னோர்களின் பிம்பம் அப்படின்னு நினைப்போம். அதனால தான் நம்ம எது படைத்தாலும் காக்கைக்கு வச்சுட்டு படைப்போம். அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை அதுக்கு முன் தாத்தா பாட்டியோ சாப்பிடுவாங்கன்ற ஒரு ஐதீகம். சரியா? அந்த காக்கா சாப்பிடும் போது இந்த ராஜா என்ன சொல்கிறாரு, நான் ராமராஜ்யம் உண்டாக்க போகிறேன் அப்படின்றார். காக்கா அப்படின்னு சிரிக்குது. ராஜாவுக்கு செம்ம கோவம். டெய்லி நான் சாப்பாடு வைக்கிறேன், என்னை பார்த்து நக்கில் சிரிக்கிறியோ அப்படின்னாரு. அப்போது அந்த காக்கா சிரிக்குது. இங்கே பாரு, சொல்லிட்டு சிரி. எதுக்கு சிரிக்கிற? ராமராஜ்யம் அப்படின்னு சொன்னீங்களே, அதை வச்சு சிரித்தேன். நீங்களா ராமராஜ்யம், ராமருடைய ராஜ்யம்லேயே ராமர் ஆட்சி செய்யும் போது அந்த ஆட்சி எப்படி இருந்தது, ரொம்ப செம்மையாக இருந்தது இல்லையா? அது மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தான் காக்கா சிரிச்சுது. உங்களது ராமராஜ்யமா அப்படின்னு சிரிக்குது. அதுக்கு அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, நான் ராமராஜ்யம் தான் நடத்துவேன் இனிமேல் அப்படின்னாரு. சரி, ஒன்றும் இல்லை, உங்கள் மந்திரி சபையில் இருக்கவங்களாம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, அனுப்பி விட்றேன் அப்படின்ட்டு மந்திரி சபையில் போயிட்டு எல்லோரையும் அனுப்புகிறாரு. அனுப்புனா உலகத்திலே கிடைக்காத முத்துக்கள், அது ஒரு முத்தே கோடி கோடி போகும். என்ன அந்த மாதிரி அந்த முத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்றாரு. அந்த ராஜா கிட்ட விலை வைந்த அந்த 2 முத்துக்களை கொடுக்குறாங்க. ராஜா, இது யார் கொடுத்தது தான் அந்த உங்களுடைய காக்கை காமிச்ச இடத்துலேருந்து எடுத்து வந்தோம் அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. உடனே அந்த காக்கா பறந்து வந்தது. என்ன ராஜா, என்ன கிடச்சிது? இந்த உலகத்துலேயே யாருக்கு கிடைக்காத விலை உயர்ந்த முத்து என்கிட்ட கிடச்சிருக்க அப்படின்றாங்க. யார் கிடச்சிருக்க? யாருக்குமே கிடைக்காத விலை உயர்ந்த முத்து கிடைக்கிறங்க. ஆமாம், மொத்தம் எத்தனை முத்து உங்ககிட்ட கொடுத்தாங்க? 2 முத்து. மொத்தம் எத்தனை முத்து கிடச்சிது தெரியுமா? எத்தனை முத்து கிடச்சிது? நான் 32 முத்துக்கள் கொடுத்தேன். 32 முத்துக்கள் கொடுத்தேன். ஆனால் உன் கைக்கு வந்தது என்ன? 2 தான். உடனே ராஜா தாம் தூம் நடுற, அட இவ்வளோ கேவலமானவங்களாம் எனக்கு மந்திரியாக இருக்காங்க, திருட்டு பயல்களாம் மந்திரியாக இருக்காங்க, சி சி என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு ராஜா பூமிக்கு வாழ்ந்துக்கோ தை 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 தைன்னு குதிக்கிறாரு. காக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, ராஜா உங்கள் கையில் எத்தனை முத்து வந்தது அப்படின்னு கேட்குறாரு. என் கையில் 2 முத்து வந்தது. அதை என்ன பண்ணீங்க? உங்கள் ஒய்ஃபுக்கு தானே கொடுத்துட்டீங்க. அது மக்களுக்கு பயன்படுற மாதிரிலாம் கஜானாவில் போட்டிருக்கணும். அதை நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டிங்களே, நீங்கள் எங்கே இது ராமராஜ்யம் எங்கே நடக்கும் அப்படின்னு சிரிக்குது. ராஜாவுக்கு ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சிடுறாரு. உங்களுக்கு எப்படி இந்த முத்து கிடச்சது தெரியுமா? ராமர் காலத்தில் ராமரை ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய கல்யாணத்துக்கு, தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு கூப்பிட்றதுக்கு 32 விலை வைந்த முத்துக்களை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வரணுன்றாரு. ராமரும் சீதா தேவியும் என்ன சொன்னாங்க தெரியுமா? முத்துக்களை வைத்து எங்களை அழைக்காதீங்க, அன்பாக கூப்பிடுங்க, அது எங்களுக்கு போதும், நாங்கள் வந்துடுவோம், இந்த முத்து எங்களுக்கு சொந்தம் இல்லாதது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னாரு. அந்த பெரிய செல்வம் நம்ம முத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, இது நாம் கொடுக்கணும்னு நினச்சது, இது நாம் கொடுக்கணும்னு நினச்சது, இது நாம் என்ன நம்மளுக்கு நம்ம இப்போ கொடுக்கணும்னு நினச்சதை எடுத்துகிட்டு போகிறது முறை இல்லைன்னுட்ட அந்த இடத்துலையே ஒரு மரத்தடியில் அந்த 32 முத்துக்களை விளைந்த முத்து, கோடிக்கணக்கு மதிப்பான அந்த முத்தை அப்படியே மரத்தடியிலே வச்சுட்டு போயிடுறாங்க. வச்சுட்டு போனால் அந்த ஊரில் நிறைய பேர் போகிறாங்க வராங்க, எல்லாரும் பார்க்குறாங்க அந்த முத்தை. ஆனால் ஒருத்தர் கூட அந்த முத்துக்கு ஆசைப்படலை. ஒரே ஒருத்தர் கூட அந்த முத்துக்கு ஆசைப்படலை. ஏன்னா அது நம்மளுக்கு சொந்தம் இல்லாத ஒரு முத்து, நாம் சுயமாக சம்பாதிக்கலை, அது யாரோ அங்கே வச்சுருக்காங்க, அது யாருடைய பொருளோ அந்த பொருளுக்கு ஆசைப்படலை. அங்கே இருக்க மக்கள் கிக்கள் எந்த பொருளுக்கு ஆசைப்படலை.
அப்படியே அந்த முத்து இருக்குது, அதில் புத்து கட்டி இதாகி பல நூற்றாண்டுகள் கழிச்சு அந்த 32 முத்து அதெல்லாம் கலைச்சி நான் உங்களுக்கு எத்தனை வந்து கொடுத்தா, உங்கள் மந்திரிமார்கள் என்ன பண்ணாங்க, 30 முத்தை திருடிக்கிட்டு 2 முத்தை தான் உங்ககிட்ட கொடுத்தாங்க. அந்த 2 முத்தையும் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த காக்கா சிரிச்சு தான். ராமராஜ்யம் எப்படி நடந்தது? ராமராட்சி காலத்தில் யாரும் யார் பொருளுக்கும் ஆசைப்படலை, யாரும் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படலை. ராஜா நேர் வழியில் இருந்தார், தெய்வம் ஆட்சி செஞ்சது. அங்கே இருக்க எல்லா மக்களும் தங்களுக்கு கிடைச்ச விஷயத்த சந்தோஷமாக இருந்தாங்க. யாரும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படலை. யார் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படலையோ அவங்க தான் ராமராஜ்யமாக இருக்க முடியும் அப்படின்னாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க, அடுத்தவங்க பொருளை திருடாதீங்க. ஐயோ எனக்கு இது பத்தலை 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 பத்தனா வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதி இருக்காது. கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க, சரியா? Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.